ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு பியூரி பேபி ஃபுட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்காக எடுத்திருக்கேன். நீங்கள் பாதி உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம், மண்ணெல்லாம் இல்லாமல். இப்போ அதோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். தோலெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது இதை வேக வைக்கணும். தண்ணி அப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் சீக்கிரம் வற்றிரும். அதனால் கொஞ்சம் கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கலாம். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிங்கன்னா நல்லா மசிக்க வரணும், நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அதனால் ஒரு கரண்டியோ கத்தியோ வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகணும். அதனால் திரும்பவும் நம்ம மூடி வச்சு மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆணுச்சு. பாருங்கள், தண்ணியும் கொஞ்சம் வற்றிருக்கு. நம்ம கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணோம். அதனால் தண்ணி போதுமான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி வேக வைக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் அந்த உருளைக்கிழங்கை மட்டும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம மசித்த பிறகு ஆட் பண்ணிக்கலாம். அதனால அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை உருளைக்கிழங்கு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுருங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணி விட்டுறணும். நல்லா மசித்த பிறகு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பியூரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இதில் பிரஸ்ட் மில்க் வேணாலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பியூரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமலும் ரொம்ப திக்காக இல்லாமலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பியூரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம பேபிக்கு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.